செல்வம் ஒருவரிடம் நிறைய இருக்குது, இல்ல ராஜாவா இருந்தா அவங்க என்ன வேணா செய்யக்கூடிய ஒரு துணிவுல இருப்பாங்க. அன்போட இந்த அடியார்களுக்கு என்ன தேவையோ குறிப்பு அறிந்து கொடுக்கக்கூடியவராம். அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாகும். அரசனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய நீதியிலிருந்து தவறி அறத்திலிருந்து நீங்கி நடக்கின்றானோ அவனுக்கு அறமே கூற்றாக வந்து அவனை கொல்லும். நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது, நாயன்மார்னா நம்ம சொல்லியிருப்போம் அடியார்கள். இந்த அடியார்கள் எல்லாம் இவர்கிட்ட வரும் பொழுது நாடிய மனத்தினோடு கூடிய மகிழ்ச்சி பொங்க. ஒரு பொருளை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம், கேட்டுட்டாங்க, நாம கொடுக்குறோம் அப்படின்னா என்ன கேட்டுட்டாரே அப்படின்னு கொடுக்கிறது அது கொடை அல்ல, மகிழ்ச்சியோட கொடுக்கணும். உலகத்துல இன்றைக்கும் கூட சிறப்பாக ஒருவர் வாழ்ந்து கொண்டு, அதுவும் மன்னர், நாம ஒரு நன்மையை செய்யறோம் அப்படின்னா பிறருக்கு அதெல்லாம் நன்மையா போய் சேரும். ஆனா ஆகாதவங்க இருப்பாங்க இல்லையா, யாரோ ஒருத்தருக்கு அது தீமையா தான் இருக்கும். பெருமான் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் இல்லாம போயிடும். ஆனா ஒரு பொருள் மட்டும் அப்படியே போகாம நிலைத்து இருக்கும், அது பெருமான் தான். விளக்கு எரியுது, எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குது, ஆனா அதுக்கு அடியில பார்த்தா ஒரு கருமை இருக்கும். அது போலதான் இந்த திருநீர் எல்லாம் பூசியிருக்கா சிவனடியார் போல இருக்கிறானே தவிர, வெளிச்சம் பிரகாசமா தெரியறானே தவிர, ஆனா அவருடைய உள்ளம் அப்படி அல்ல. இங்க தன் உயிரை கொல்ல வந்த ஒருத்தரை கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வந்ததுக்காக இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இன்று ஐயன், நீ எனக்கு செஞ்சது யாரு செய்ய போறாங்க? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ திகைப்பு நீ, தீமை நன்மை முழுதும் நீ, வேறோர் பரிசு இங்கு ஒன்று இல்லை, மெய்மை உன்னை விரித்துரைக்கில், தேரும் வகை என் சிவலோகா, திகைத்தால் தேற்ற வேண்டாவும். எல்லாம் வல்ல பரம்பொருளின் திரு அருட்கருணையினாலே நாம் தொடர்ந்து 63 நாயன்மார்களின் வரலாறுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாயன்மாருமே நமக்கு ஒவ்வொரு அரும்பெரும் செயலாலும் நமக்கு பல செய்திகளை உணர்த்துறாங்க. அவங்களுடைய பக்தியின் சிறப்பை மெச்சுறதா, இல்ல அவங்க செய்த தொண்டினுடைய சிறப்பை எண்ணி நாம் வியந்து போவதா, இதையெல்லாம் வெவ்வேறு நிலைகள்ல அவர்களை பார்த்து பணிய வேண்டிய ஒரு நிலை நமக்கெல்லாம் வருது. அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய நாயன்மார், வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி பெருமான் திருத்தொண்ட தொகையிலே பாடுவார். வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருள் அவர். அவருக்கு அடைமொழி கொடுக்கும் பொழுதே எதை அவர் வென்றார், எதை வெல்வது சிறப்பானது, உலகத்தில் வெற்றிகள் என்பது வெல்வதால் வருகின்றது. எத்தனையோ வெற்றிகளை இந்த உலகத்துல பார்த்திருக்கோம். ஆனா இந்த நாயன்மார் எதில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தவராக இருக்கின்றார், அதுவே அவரை இன்று நாம் பேசுவதற்கு காரணமாக இருக்கின்றது. அந்த வகையில அவர் எந்த ஊரில் இருப்பவர் அப்படின்னா, திருக்கோவிலூர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம விழுப்புரத்துல இருந்து திருவண்ணாமலை போனோம் அப்படின்னா அதற்கு இடையில அந்த ஊர் இருக்கும். அட்ட வீரட்ட தலத்துல அதுவும் ஒண்ணு. அந்த ஊர்ல தான் அவர் வந்து பிறந்தார். அத தெய்வ சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றார் அப்படின்னா, சேதி நன்னாட்டில் நீடு திருக்கோவலூரின் மன்னி மாதொரு பாகர் அன்பின் வழிவரு மலாடர் கோமான். அவர் என்ன அப்படின்னா, அவங்களுடைய மரபு, அவர் ஒரு அரசர், சிற்றரசர், மலாடர் மரபுல வந்தவர். அந்த வகையில வரக்கூடியவர். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், செல்வம் ஒருவரிடம் நிறைய இருக்குது, இல்ல ராஜாவா இருந்தா அவங்க என்ன வேணா செய்யக்கூடிய ஒரு துணிவுல இருப்பாங்க. ஆனா நாம பார்க்கக்கூடிய நாயன்மார்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அரசராவும் இருக்காங்க, ஆண்டியாவும் இருக்காங்க. இப்ப எந்த நிலையில் இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளம் மட்டும் ஒரே மாதிரி இருக்குது. நம்மளுடைய இது வந்து எப்படி வேணா மாறி மாறி இருக்கலாம். ஆனா நம்ம மனம் என்பது சிறந்ததாக இருக்க வேண்டும். அதுலதான் எல்லாமே இருக்கு. இப்ப இவர் அரசா இருந்தாலும் அவருடைய செயல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வேதநல் நெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு காதலால் ஈசர்க்கு அன்பர் கருத்து அறிந்து ஏவல் செய்வார். என்ன அப்படின்னா, இவர் அரசரா இருக்கார். அரசரா இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, அவரால எதையுமே செய்ய முடியும். இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, காதலால் அன்போட இந்த அடியார்களுக்கு என்ன தேவையோ குறிப்பு அறிந்து கொடுக்கக்கூடியவரா. திருக்குறிப்பு தொண்டர்னே ஒரு அடியாரை நாம பார்க்க போகிறோம். வள்ளுவர் பெருமான் சொல்வார், குறிப்பினுள் உணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல் அப்படின்னு.
என்ன அப்படின்னா, குறிப்பை மட்டும் உணர்வது அல்ல. ஒரு குறிப்பை வைத்துக்கொண்டு, அதனுடைய குறிப்பு என்ன அப்படிங்கிறத இன்னும் ஆழ்ந்து பார்க்கக்கூடிய ஒருவர் கிடைத்து விட்டால், அவரை நீங்கள் எதை கொடுத்து வேண்டுமானாலும் உங்களுடைய ஆளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று வள்ளுவர் சொல்கிறார். அந்த குறிப்பினுடைய சிறப்பு. அதே போல தான் நம்ம மெய்ப்பொருள் நாயனாரும் அடியார்களுக்கு அன்போட அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து செய்வாராம். அப்படி இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தவர் தான் நம்மளுடைய மெய்ப்பொருள் நாயனார். இப்படி வரக்கூடிய மெய்ப்பொருள் நாயனார் ஏன்னா நம்ம எடுத்த உடனே என்ன சொல்றோம்? அடியார்களுக்கு உதவி செய்வார். அவங்களுக்கு எல்லாமே கொடுப்பாருன்னு செய்றோம். ஆனா இவர் ஒரு அரசர். அப்படின்னா பொறுப்பு இல்லாம இருப்பாரா? அப்படின்னா அவர் ரொம்ப பொறுப்பானவர். அரசியல் நெறியின் அறநெறி வழாமல் காத்து வரை நெடும் தோளால் வென்று மாற்றலர் முனைகள் மாற்றி உரை திறம்பாத நீதி ஓங்கும் நீர்மையினின் மிக்கார் திரைசெய் நீர்ச்சடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார். இதுதான் இவருடைய பெயருக்கு காரணமாவே வந்தது. என்ன அப்படின்னா, இந்த அரசியல் நெறியில் பிழையாது இருக்கக்கூடியவர். நம்ம சிலப்பதிகாரம் பார்த்திருப்போம். அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாகும். யாரெல்லாம் தன்னுடைய பொறுப்பில் இருந்து குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடிய அரசனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய நீதியிலிருந்து தவறி அறத்திலிருந்து நீங்கி நடக்கின்றானோ, அவனுக்கு அறமே கூற்றாக அவனை கொல்லும். அப்படி பார்த்திருந்தா இன்றைய சூழல்ல எவ்வளவு பேரு இல்லாம போயிருப்பாங்கன்னு தெரியும். ஆனா அவங்க எல்லாருக்குமே நிச்சயமா அறம் கூற்றாக நிற்கும். இது என்பது நாம சிலப்பதிகாரம் அன்றைக்கு சொன்னதுதான். அது என்றைக்குமே நடக்கும். இவர் என்ன செய்றாரு அப்படின்னா, இவரு இயல்பாகவே சைவ நெறியில் நிற்கக்கூடியவர். ஆனா அந்த நாட்டுல வெறும் சைவர்கள் மட்டுமா இருப்பாங்க? இல்ல இல்லையா? ஆனால் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நீதி அதுல இவரு எந்த குறையும் இல்லாம, இன்னொன்னு சிறப்பு என்ன அப்படின்னா, ரொம்ப வீரம் வாய்ந்தவர். இவருக்கு முன்னாடி எந்த வேற்று நாட்டு அரசர்களும் இவரை ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த அளவிற்கு வீரம் உடையவராக இவர் இருக்கின்றார். இதற்கு காரணம் பின்னாடி வரப்போகுது. அதை விட சிறப்பு என்னன்னா, திரைசெய் நீர்ச்சடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார். நம்ம 63 நாயன்மார்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். ஒருவர் ஒரு கொள்கையில் நிற்பார் இல்லையா? அதுபோல மெய்ப்பொருள் நாயனாருக்கு என்ன அப்படின்னா, அன்பர் வேடமே இந்த ஏகாரம் தான். அன்பர் வேடம் அப்படின்னா சிவனடியார்களுடைய அந்த வடிவத்தை பார்த்து. இது எப்பேற்பட்ட வடிவம் அப்படின்னா, அப்பர் பெருமானை தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டும் பொழுது சொல்வார். சிந்தை இடையரா அன்பும் திருமேனிதனில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உடவாரப் படையும் வந்திழி கண்ணீர் மழையும் வடிவில் பொலி திருநீரும் அந்தமிலா திருவேடத்து அரசும் எதிர்வந்து அணைய அப்படின்னு சொல்லுவார். என்ன அப்படின்னா அந்த சிவனடியார்களுடைய வடிவம் அதை முழுசா சொல்லும்போது நிறைவா எப்படி சொல்லுவார் அப்படின்னா, அந்தமிலா திருவேடம். இந்த திருநீறு பூசுறது, திராக்கம் போட்டுக்கிறது, வேட்டி கட்டிட்டு கோயிலுக்கு போறது, இதெல்லாம் இயல்பா நமக்கு ஒண்ணு உண்டு இல்லையா? என்ன வேஷம் கட்டிட்டு போறியா? அப்படின்னு. அதுபோல. ஏன்னா ஒவ்வொன்னுமே இப்ப நாம ஒரு ஆடை போட்டுட்டு இருக்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான இப்போ கலைஞர் இருக்காரு அப்படின்னா, மேடைக்கு போகும்போது என்ன பண்ணுவார்? அவர் அந்த மேடைக்கு என்ன வேடம் போடணுமோ, எந்த கதாபாத்திரத்துல நடிக்கின்றாரோ, அதுபோல வேடம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், நான் ஒரு அலுவலகம் போனா அதற்கு ஏற்றார் போல ஒரு வேடத்துல போறோம். இல்ல நாம ஒவ்வொரு வேலை உழவர் கோட் ஷூட் போட்டு போவாங்களா? அந்த வயலில் இறங்கி வேலை செய்வதற்கு எப்படி செய்யணுமோ, உழைக்கணுமோ, அப்படிதான் அந்த வேடத்துல போவாங்க. எல்லாமே ஒரு வேடம். வேஷம் அப்படின்னு சொல்றதுனால அது ஒரு தவறான சொல் அப்படிலாம் கிடையாது. ஆனா என்ன வேடத்தில் இருக்கின்றோம்? வேடத்துக்கு ஏற்றார் போல நாம உள்ளம் இருக்குதா? அதுதான் முக்கியமானது. அததான் நம்ம பார்க்க போறோம். இப்ப அப்படி சிவனடியார்களுடைய அந்த திருவேடம், அந்தமிலா திருவேடம். ஏன் இது அந்தமிலா திருவேடம் அப்படின்னா, சிவபெருமானும் திருநீர் அணிந்திருக்கிறார். உத்திராகம் போட்டிருப்பாரு. அவருடைய வடிவம். இப்ப அடியார்களுக்கும் அதே வடிவத்தை தான் குடுத்திருக்காரு. எப்படி இறைவனுக்கு ஆதியும் அந்தமும் இல்லையோ, அவருடைய அடியார்களுக்கும் அது இல்லை. அவருடைய திருவடியிலே போய் இருப்பதனால அவர்களுக்கும் அது இல்லை. அப்பேற்பட்ட அந்த திருவேடத்தை தான் தன்னுடைய அடியார்களுக்கும் கொடுத்திருப்பதால இந்த வேடம் அந்தமிலா திருவேடம் என்று அப்பர் பெருமானை சொல்லும்போது தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். அப்பேற்பட்ட அந்த திருவேடம் அன்பருடைய வேடத்தையே இவர் சிந்தை செய்வார். அதுதான் அந்த திருவேடத்தை பார்த்து விட்டால் போதும் அவருக்கு வேற எதுவுமே இல்லை. அவர்களை வணங்குவதையும் அவர்களுக்கு எதை வேண்டுமானாலும் கொடுப்பதையுமே தன்னுடைய தொண்டாக கொண்டிருந்தார். என்ன அது மட்டும் இல்லாம சிவன் சிவன் ஆலயங்களுக்கு பெருமான் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களுக்கும் என்னென்ன நடக்கணும் முறையாக பூசை நடைபெறுவதற்கு தேவையான அத்தனையையும் செய்யக்கூடியவர் தான் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார். அதன் பிறகு அவருடைய
நம்ம ஏற்கனவே சொன்னோம். அரசர் அப்படின்னா அவர்ட்ட நிறைய செல்வம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்துறார் அப்படின்னா, தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்தபோது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். என்ன அப்படின்னா, இவர் தில்லை நடராச பெருமான். அவரையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அவரை ஆத்மார்த்த மூர்த்தியாக நினைக்கக்கூடியவர், வணங்கக்கூடியவர். என்ன அப்படின்னா, தேடிய மாடு. மாடுனா என்ன? செல்வம். வள்ளுவ பெருமான் தானே சொல்லுவார். "கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை" அப்படின்னு கல்வியினுடைய சிறப்பை சொன்னார். செல்வத்தினுடைய சிறப்பு அதுதான் அப்படின்னு. ஆனா, இவர் என்ன தேடிய மாடுனா, இவர் அரசரா இருந்திருப்பார் இல்லையா? இவர் தேடிய செல்வம் இருந்திருக்கும் இல்லையா? பொன், பொருள் எல்லாம் இருந்திருக்கும். இவர் தேடி இருப்பார். இன்னொன்னு நீடு செல்வம் அப்படின்னா, அவருடைய வழி வழியா ஏன்னா இவர் அரச மரபில் இருப்பதால, ஏற்கனவே அவங்களுடைய மரபு வழியாக இவருக்கு சொத்து, சுகம் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா? அது. இது எல்லாமே யாருக்கு அப்படின்னா, இது எல்லாம் அடியார் பெருமக்களுக்கு தான் ஆகும். ஆவன என்று அப்படின்னா, அவங்களுக்கு இதெல்லாம் சேரக்கூடிய தகுதியில இருக்கு. அப்படின்னா இவர் எந்த வழியில பொருள் சேர்த்திருக்காரு அப்படின்னா, அறத்தின் வழியாக பொருள் சேர்த்திருக்கார். அது எல்லாத்தையுமே அடியார்களுக்கு ஆகக்கூடியது அப்படின்னு அன்போட நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்தபோது நாயன்மார்னா நம்ம சொல்லியிருக்கோம். அடியார்கள். தெய்வ சேக்கிழார் பெருமானே அந்த சொல்ல அற்புதமா பயன்படுத்தினார். அந்த அடியார்கள் எல்லாம் இவர்கிட்ட வரும்பொழுது, நாடிய மனத்தினோடு கூடிய மகிழ்ச்சி பொங்க. ரொம்ப விருப்பத்தோட குடுக்குறாரு. கொடுக்கும்போது இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி கூடிக்கொண்டே போகுதாம். ரொம்ப சிறப்பு என்ன அப்டின்னா, ஒரு பொருள ஒருத்தவங்களுக்கு குடுக்குறோம். கேட்டுட்டாங்க, நாம கொடுக்குறோம் அப்டின்னா, "என்ன கேட்டுட்டாரே" அப்படின்னு குடுக்குறது, அது கொடை அல்ல. மகிழ்ச்சியோட குடுக்கணும். எது கொடுத்தாலுமே ஒருத்தவங்களுக்கு நாம சாப்பாடு போடுறோம் அப்டின்னா கூட, நம்மகிட்ட சாப்பாடு இருக்கு போடுறோம் அப்படின்னு போடக்கூடாது. விருப்பத்தோட, அன்போட போடணும். அதுதான் விருந்தினுடைய சிறப்பே. அப்படி இவரு மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார் அப்டின்னா, இந்த குறைவு அற அப்படின்னா யாருடைய குறைவற? அப்படியே அடியார்களுடைய குறைவறவா? அடியார்கள் இயல்பாகவே இறைவனையே சிந்தை செய்து இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். என்ன அப்படின்னா ஒரு பாட்டு, "கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலை அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார்." அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இறைவனை வணங்கிக் கொண்டிருப்பதே வேலையாக இருப்பவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, அவங்களுக்கு குறையவா நிவர்த்தி செய்ய போறோம்? இல்ல. இந்த குறைவு என்பது பிறவி. இவருடைய பிறவி என்ற குறை நீங்குவதற்காக, அருந்து போவதற்காக குறைவு அற கொடுத்து வந்தார். அதற்காக இவர் கொடுத்துக்கிட்டே இருக்காராம். இதுதான் தமிழனுடைய சிறப்பு. தெய்வ சேக்கிழார் பெருமான் அவர அறிமுகப்படுத்தும்போது இப்படி அறிமுகப்படுத்துறார். இப்ப அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொன்னு என்ன? இவர்களுடைய இந்த கொடையில் குறைவு ஏற்படாம கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னொன்னு என்ன? கொடுத்து உவந்தார். உவத்தல் என்பது மகிழ்ச்சி. இங்க அவங்களுக்கு எல்லாமே குறைவர கொடுத்து உவந்து கொண்டே மகிழ்ச்சியாக கொடுத்து கொண்டே அடுக்கி அடுக்கி சொல்றார். நாடிய மனத்தினோடு கூடிய மகிழ்ச்சி பொங்க கொடுத்து உவந்தார் அப்படின்னு. அவருடைய தொண்டினுடைய சிறப்பு, அவருடைய உள்ளம் எப்பேற்பட்டது என்பத அடுக்கி காட்டுவதாக இந்த பாடல் இருக்கின்றது. இப்ப இப்படியே சிறப்பாக ஒருவர் வாழ்ந்து கொண்டு அதுவும் மன்னர் இயல்பாவே ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம உலகத்துல இன்றைக்கும் கூட நாம ஒரு நன்மையை செய்றோம் அப்படின்னா, பிறருக்கு அதெல்லாம் நன்மையா போய் சேரும். ஆனா ஆகாதவங்க இருப்பாங்க இல்லையா? யாரோ ஒருத்தருக்கு அது தீமையா தான் இருக்கும். அவரு நெறைய குடுத்துட்டா, என்கிட்ட யாரும் வரமாட்டாங்களே அப்படின்னு ஒரு இயல்பாவே ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுபோல இவர் சிறப்பாவே இருக்கும்போது, இன்னொரு சிற்றரசன் இருக்கிறார். அவன் என்ன பண்றான்னா, என்ன மெய்ப்பொருள் நாயன மெய்ப்பொருள் எல்லாத்துக்கும் இது பண்றார். இவர் மேல நெறைய பொறாம. இவர் இப்படி இருக்காரு. இவர எப்படியாவது தோற்கடிக்கணும். இவர நாம விடக்கூடாது அப்படிங்கிற தீய எண்ணத்தோடயே ஒருத்தர். அவருடைய பெயர் முத்தநாதன் அப்படிங்கிறது அவருடைய பெயர். அவன் தொடர்ந்து இவற்ற போருக்கு வர்றான், சண்டை போடுறான், எல்லாம் பண்றான். இவர வெல்லவே முடியல. ஏன்னா இவருடைய பேரே "வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருள் அல்ல" இல்லையா? ஆனா ஆரம்பத்திலே என்ன சொன்னோம், அவர் ரொம்ப வீரத்தில் சிறந்தவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். இப்ப அப்படி இருக்கும்போது இவரால இந்த முத்துநாதனால இவர வெற்றி கொள்ளவே முடியல. புறமுதுகு காட்டு ஓடிட்டான். ஒண்ணுமே பண்ண முடியல. என்னதான் செய்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். யோசிச்சுட்டே இருக்கும்போது ஏன்னா தீயவர்களுக்கு எப்போதுமே சூழ்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும். எப்படியாவது இத சரி நம்ம அ வெற்றி கொள்ளவே ஆகணும். அத நமக்கு அபகரிக்கே ஆகணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவங்களுக்கு சூழ்ச்சி இயல்பாகவே இருக்கும். இப்ப இப்படி வரும்பொழுது யோசிக்கிறான். என்ன அன்பர் வேடமே சிந்தை செய்வார்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப மெய்ப்பொருள்னா சிவனடியார பார்த்தா என்ன வேணாலும் கொடுப்பாரு. எதுவுமே இது பண்ண மாட்டாரு. எதுவுமே கேட்கவே மாட்டாரு. அப்படிங்கிறதுனால
நாம அந்த வேடத்திலே போகலாம் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த வேஷம் வந்து எப்பேர்ப்பட்டது அப்படின்னு. இவன் மெய்ப்பொருள் நாயனார் அவர்கள் இருக்கும் பொழுது, அவரை அழிப்பதற்கு ஒரே வழி என்பது அந்த வேடத்துல போறது தான் அப்படிங்கிறத முத்தநாதனுக்கு தெரிஞ்சு போச்சு. அத எப்படி சொல்றாருன்னா, "இப்படி இழந்த மாற்றான் இகழினால் வெல்ல மாட்டான். போர்னால அவர வெல்லவே முடியாது. மெய்ப்பொருள் வேந்தன் சீலம் அறிந்து வெண்திருநீறு சாத்தும் அப்பெருவேடம் கொண்டே அற்றத்தில் வெல்வானாக செப்பரி நிலைமை எண்ணி திருக்கோவலூரில் சேர்வான்." என்ன அப்படின்னா, இவர இப்படி வெற்றி கொள்ள முடியாது. மெய்ப்பொருள் வேந்தன். இந்த இடத்துல நாயன்மாருடைய பேரை அற்புதமா சொல்றார். மெய்ப்பொருள். இப்ப மெய்ப்பொருள்னு ஒண்ணு இருக்குன்னா, பொய்ப்பொருள்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப மெய்ப்பொருள் என்பது இறைவன் தான். பெருமான் தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் இல்லாம போயிடும். ஆனா ஒரு பொருள் மட்டும் அப்படியே போகாம நிலைத்து இருக்கும். அது பெருமான் தான். அதனாலதான் அப்பர் பெருமான் பாடும் பொழுது, "பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை" அப்படின்னு பாடுவார். இந்த உலகத்துல புகழுக்கு உரியது பொருள்னா அது நீ மட்டும் தான் அப்படின்னு அப்படி அறுதியிட்டு சொல்லுவார். அப்படி மெய்ப்பொருள் நாயனாருடைய அந்த சீலம், அந்த ஒழுக்கம் எந்த நிலையில் நிற்கிறார் அப்படிங்கிறதா யாருக்கு தெரியுது? முத்தநாதனுக்கு தெரியுது. ஒரு சிறப்பு என்னன்னா, முத்தநாதனுக்கு மெய்ப்பொருள் நாயனாருடைய சிறப்பு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப அதே மாதிரி அந்த ஒரு சீலத்தை, ஒழுக்கத்தை இவர் கைக்கொண்டால், இவரும் சிறப்பானவராக இருக்க முடியும். அதுதான் பார்க்க தெரியுது. ஆனா அத அனுபவிக்க முடியலன்னு சொல்ற மாதிரி, இவருக்கு மெய்ப்பொருள் நாயனாருடைய சிறப்பு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சா என்ன பண்ணியிருக்கணும்? அதை உணர்ந்து அவருக்கு அடியாரா மாறியிருக்கணும். இல்ல அப்படின்னா, அவர் போல தொண்டு செய்யணும். இந்த திருவேடத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நிலை வந்திருக்கும். ஆனா முத்தநாதனுக்கு அது வரல. அதுதான் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வஞ்சம் இருப்பதால பார்க்க முடிந்ததை தவிர, கிட்டத்துல போக முடியல. இறைவனை நாம தூரத்திலிருந்து அங்க பார்க்கலாம், இங்க பார்க்கலாம். ஒரு கோயிலுக்கு போறோம், அந்த கோயில் இருக்கு, இந்த கோயில் இருக்கு அப்படின்னு நாம எல்லா வகையிலயும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அங்க போகணும் அப்படின்னா, நம்முடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் பெருமானை நினைக்க வேண்டும். நல்ல எண்ணம் இருக்கணும். அப்பதான் நாம கோயிலுக்கு போறத தாண்டிலும் இறைவன் இருக்கக்கூடிய அந்த நிலையை நம்மால் உணர முடியும். அப்படிதான் அந்த முத்தநாதன் பார்த்துட்டு, "வெந்நீர் சாத்தும் அப்பெருவேடம்" திருநீறு பூசி இருக்கக்கூடிய சாதாரண வேடம் சொல்லல. பெருவேடம். பெருவேடம் என்றால் பெரிய வேடம். பெரிய பெருசு பெருசா திருநீர் போட்டிருக்காங்க. அப்படி பெரிய பெரிய ருத்ராட்சம் போட்டிருக்காங்க. அதல்ல. பெருவேடம் என்பது பெருமையுடைய வேடம். நம்ம திருஞான சம்பந்த பெருமான் திருநீற்றினுடைய பெருமையை பாடும் பொழுது, "பேணி அணிபவர்க்கு எல்லாம் பெருமை கொடுப்பது நீரு" அப்படின்னு பாடுவார். யாரெல்லாம் அதை விரும்பி அணிகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பெருமை கொடுக்கக்கூடியது இந்த திருநீரு. ஏன் அப்படின்னா, அது ஆலவாயான் பூசுகின்ற திருநீரு அப்படின்னு சொல்லுவார். அப்படித்தான் இதெல்லாம் பூசிக்கிட்டு உள்ள திருக்கோவலூர் அந்த ஊருக்குள்ள போறார். எப்படி போனார் அப்படின்னா, அந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாற்றை படிக்கும் பொழுதே ஒரு அற்புதமான பாடல் இது. இந்த பாடல சொல்லாம முடியாது. "மெய்யெல்லாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படை கரந்த புத்தக கவளி ஏந்தி மைபொதி விளக்கே அன்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன்" அப்படின்னு சொல்றார். எப்படி போறான் உள்ள அந்த முத்தநாதன் அப்படின்னு. என்ன அப்படின்னா, மெய்யெல்லாம் நீரு பூசி. நம்ம சைவ சமயத்துல உண்டு. இப்ப தீட்சை வாங்குறோம் அப்படின்னா, சமயம் வாங்குறோம் அப்படின்னா, திருநீறு 16 இடங்கள்ல திருநீறு பூசணும். அப்படின்னு ஒரு நெறிமுறை. அது வெவ்வேறு அ அ வேற வேறு சமயத்தில் உள்ளவங்களுக்கு வெவ்வேறு விதமா இருக்கும். நமக்கு சைவத்துல வந்து 16 இடங்களில் திருநீறு பூசணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. ஆனா அந்த முத்துநாதன் என்ன பண்றான்னா, மெய்யெல்லாம் நீர் உடம்பு முழுக்க திருநீறு பூசிக்கிட்டான். ஏன் அப்படின்னா, இவனுக்கு தெரியாது. இவன் ஏற்கனவே சிவனடியாரா இருந்திருந்தா, முறையா இருந்திருந்தா எங்கெங்க திருநீறு பூசணும் எல்லாம் தெரியும் இல்லையா? ஆனா இன்னொன்னு அதனால எனக்கு முறை தெரியாதே திருநீர் பூசக்கூடாதா அப்படின்னு நினைக்காதீங்க. அன்போட பெருமானுடைய திருநீரை உள்ளன்போட எடுத்து பூசலாம். அது ஒண்ணும் இல்ல. இப்படி முத்துநாதன் உடம்பெல்லாம் திருநீரை பூசிக்கிறான். வேணிகள் முடித்து கட்டி. வேணினா அந்த முடியெல்லாம் முடித்து ஒரு மேல ஒரு கொண்ட மாதிரி போட்டுக்கிறாரு. அந்த ஒவ்வொரு முடியையும் கட்டி சடாமுடி மாரி அப்படி எடுத்து போட்டுக்கிறார். இப்படி எதுக்காக அப்படின்னா, சிவனடியார் வேடம்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படி அவன் நினைச்சுக்கிட்டு அப்படி உள்ள வர்றான். கையில என்ன வச்சிருக்கான் அப்படின்னா, புத்தக கவளி. கவளின்னா இந்த வெத்தலைக்கு சொல்லும்போது கவளின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு உள்ள ஏதாவது வச்சிருந்தா கூட தெரியாது. அப்ப புத்தகம் மாரி செஞ்சு, அதுக்குள்ள ஒரு படை கரந்த அப்படின்னா ஒளிச்சு வச்சிருக்காரு. ஒரு குறுவாள். உள்ள வந்து ஒரு கத்திய மறைச்சு வச்சுக்கிட்டு அந்த புத்தகத்தையும் எடுத்துக்கிட்டு ஏன்னா நம்ம "வாளினும் வலியது எழுதுகோல்ன்னு" சொல்லுவாங்க. ஒரு கல்வி என்பது மிகப்பெரிய ஆயுதம். ஆனா இங்க பாருங்களேன், இந்த முத்தநாதன் வந்து அறிவு இல்லாததுனால, அன்பு இல்லாததுனால,
அந்த புத்தகத்துக்குள்ள கொல்லக்கூடிய ஆயுதத்தை வைத்துக்கொண்டு அப்படி வர்றான். வந்த உடனே அவனுடைய இந்த வடிவம் எப்படி இருந்தது அப்படின்னா, "மை பொதி விளக்கே அன்ன மனத்தினுள் கருப்பு வைத்து." என்ன அப்படின்னா, பார்க்கத்தான் பசு மாரி இருக்கான். நான் புலிப்பா அப்படின்னு சொல்றது போல, விளக்கை உவமை இந்த உவமை வேற எங்கேயும் சிறப்பான உவமை இது. என்ன மை பொதி விளக்கேன்னா, இப்ப விளக்கு எரியுது அப்படின்னா, இன்றைக்கு அந்த விளக்கு கிட்ட போய் பார்த்தீங்கன்னா, நம்ம திரி வச்சு விளக்கு ஏத்துறோம்னா, வெளிச்சமா இருக்கும். ஆனா, அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பு இருக்கும். நீங்க நல்லா விளக்கேத்தும்போது தெரியும். அப்ப அந்த விளக்கு எரியுது. எல்லாருக்கும் வெளிச்சம் குடுக்குது. ஆனா, அதுக்கு அடியில பார்த்தா ஒரு கருமை இருக்கும். அதுபோல தான் இவன் திருநீரெல்லாம் பூசியிருக்கான். சிவனடியார் போல இருக்கிறானே தவிர, வெளிச்சம் பிரகாசமா தெரியிறானே தவிர, ஆனா அவனுடைய உள்ளம் அப்படி அல்ல. அவனுடைய உள்ளத்தில் கருப்பு, வஞ்சம் இருக்கின்றது. கொல்லக்கூடிய எண்ணம் இருக்கின்றது. அது நம்ம ஒரு திரி ஏற்றுறோம். நெய் ஊற்றி ஒரு திரி ஏற்றுறோம் அப்படின்னா, விளக்கு சுடர பிரகாசமா இருக்கு. ஆனா, அந்த விளக்கு திரி எப்படி இருக்கும்? கருமையா இருக்கும். அது அப்படி இருந்தா தான் அந்த விளக்கே எரியும் இல்லையா? அப்படியே அந்த வெண்பஞ்சு போல அப்படியே திரி இருக்கணும் அப்படிலாம் நாம எதிர்பார்க்க முடியாது. அந்த கருப்பு இருக்கும். அந்த உவமானத்த அற்புதமா சொல்றார். விளக்கு ஒளியை கொடுத்தாலும் கருமை இருப்பது போல கீழ. அதுபோல இவன் திருநீர் எல்லாம் பூசிக்கொண்டு வந்தாலும் மனம் தூய்மையாக இல்லை. உள்ள வஞ்சத்தோட அவன் வந்துகிட்டே இருக்கான். அப்படியே புகுந்தனன் முத்தநாதன் சொல்வார். உள்ள வந்தாச்சு. திருக்கோவிலூர் அவருடைய அரசர் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு வந்தாச்சு. வேகமா உள்ள போறார். இவர் வந்த உடனே இந்த காவலர்கள் எல்லாருமே இவர வணங்குனாங்களாம். ஏன் வணங்குறாங்க அப்படின்னா, இவருடைய அரசர் அன்பர் வேடமே சிந்தை செய்யக்கூடியவர். இப்ப அவருக்கு ஏவலாளாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அரசர் என்ன நினைக்கிறாரோ அதுபடிதான் நாம நடக்கணும் அப்படின்னு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இத்தனைக்கு நாம ஒரு முதலாளி இருக்காரு அப்படின்னா, அவருக்கு கீழ இருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்களும் ஒரே மாதிரியா சிந்தை செய்வாங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப கடினம். இன்றைய சூழல்ல ரொம்ப கடினம் இல்லையா? ஆனா அன்றைக்கு அரசராக இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் நாயனாருக்கு, அவருக்கு கீழ இருக்கக்கூடிய அத்தனை பணியாளர்களும், ஏவலாளர்களும், காவலாளர்களும் எல்லாருமே அவர் என்ன விருப்பப்படுவாரோ, அவர் என்ன விரும்புவாரோ, அதன் போல தான் இருக்குன்னு சொன்ன உடனே, இவர் வரும்போது எல்லாருமே வணங்கி ஏவலாளர்கள்லாம் உள்ள விடுறாங்க. கடைசியா எங்க போயிட்டான் அப்படின்னா, அந்த முத்தநாதன், மன்னர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவங்க மனைவியாரோட உறங்கிக் கொண்டிருக்கிறார். அதுவரைக்கும் போயிட்டார். தனித்தடை அது. அதுக்கப்புறம் உள்ள மன்னர தான் பார்க்க முடியும். அப்ப கடைசியா அந்த பெட்ரூம் சொல்றோம் இல்லையா? அந்த வாசலுக்கே போயாச்சு. அதுல மெய்க்காப்பாளராக தத்தன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஒரு பெரிய அலுவலர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இப்ப காவல்துறையில இருக்காங்க. ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்காருன்னா, அவரே பெரிய ரேங்க்ல தானே இருக்காரு. ஆனா, அவருக்கு ஒரு மெய்க்காப்பாளர் இருப்பார். ஏன்னா, அவராலேயே எல்லாமே அ ஏதாவது ஆபத்துன்னா, அவராலே கையில துப்பாக்கி எல்லாம் பண்ணிக்க முடியும். ஆனா, அவருக்கு ஒரு பாதுகாப்புக்கு அவரை பாதுகாக்க. இவர் எல்லாரையும் பாதுகாப்பாரு. ஆனா, அவருக்கு என்ன வேல? அவரை பாதுகாப்பது மட்டும் தான் வேல. அப்படி மெய்ப்பொருள் நாயனாருக்கு ஒரு தனி மெய்க்காப்பாளராக தத்தன் இருக்கார். அவர் சாதாரண ஆள் கிடையாது. ரொம்ப அறிவு வாய்ந்தவர். எல்லாத்தையுமே பார்த்து ஏன்னா அப்படி இருக்கவங்க தான் அந்த வேலைக்கு வர முடியுமே தவிர, சும்மா இருக்கிற யாரையுமே அந்த அந்த மாரி பதவிக்கு கூப்பிட மாட்டாங்க. அந்த அறிவு இருக்கணும். கூர்த்த மதி வேண்டும். அப்படி இருக்கும்போது உடனே இவர் தடுக்கிறார். வேற யாருமே இதுவரைக்கும் தடுக்கல. எல்லாரையும் விலக்கி கொண்டு வந்தாச்சு. ஆனா, தத்தன் மட்டும் "கொஞ்ச நேரம் இருங்க" அப்படின்னு சொல்றார். "நீங்க போகக்கூடாது." அவர வணங்கி சொல்றாரு. வணங்கிட்டு சொல்றாரு. "இடை தெரிந்து அருள வேண்டும் துயில் கொளும் இறைவன்" அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம் இது. என்ன அப்படின்னா, இடை அப்படின்னா சமயம். அவர்கிட்ட நீங்க மன்னர் தூங்கிட்டு இருக்காரு. நீங்கலாம் வரக்கூடாது. அப்புறமா வாங்க நான் உங்கள பார்க்க சொல்றேன் அப்படின்னு அவர அனுப்பியிருக்கலாம். வரவே கூடாதுன்னு தடுத்திருக்கலாம். இவர் சொல்லும்போதே சொல்றாரு. "இடை தெரிந்து அருள வேண்டும். இந்த நேரத்த நீங்க புரிஞ்சுக்கங்க. அவரு துயில் கொளும் இறைவன். இறைவன்னா அரசன். அரசன் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல நீங்க போகக்கூடாது." அப்படிங்கிறத இடை தெரிந்து அருள வேண்டும் சொல்றாரு. எவ்வளவு பணிவா சொல்றாரு. அவருக்கு பணியாளரா இருக்கக்கூடியவர்கள் சிறப்பா இருக்காங்கன்னு சொல்றோம். அப்படி சொன்ன உடனே ஒரு சிறந்தவரா இருந்தா, உண்மையாவே முத்தநாதன் திருநீர் பூசியிருக்காரு. அந்த வேடத்தோட போறாருன்னா என்ன பண்ணியிருப்பான் முத்தநாதன்? சரி இந்த நேரத்துல வரக்கூடாதுன்னு போயிருப்பான். ஆனா மனத்தினுள் கருப்பு வச்சாச்சு இல்லையா? அந்த கருப்பு எதையுமே அ சிந்திக்கவே விடல. ஏன்னா அவன் வந்ததே அதுக்காக தானே. இவங்க சொல்றதெல்லாம் கேட்பானா? கேட்கவே இல்ல. அப்படி இல்ல, நான் உன் மன்னனுக்கு உறுதி சொல்றதுக்காக வந்திருக்கேன். நீ என்னைய தடுக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணிட்டான்னா, தத்தன தள்ளிட்டு உள்ள போயாச்சு. உள்ள போன உடனே அவங்க மனைவியார்
அவர் உறங்கிட்டு இருக்காரு. அவங்க விழித்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறாங்க. உடனே அவங்க திடுக்கிட்டு மெய்ப்பொருள் நாயனாரை எழுப்புறாங்க. "மன்னா, அடியார் வந்திருக்காருன்னு" சொன்ன உடனே, அவர் எழுந்த உடனே எழுந்துட்டு ஏன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கோம்னா, யாராவது எழுப்புனா டக்குன்னு எழுந்து, சொல்லுங்கன்னு அப்படியே ஃப்ரெஷ்ஷாவா இருப்போம். அப்படி இருக்க மாட்டோம். ஒரு ஒரு சுதாரிப்பு வரும். அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யார் என்னன்னு பார்ப்போம் இல்லையா? ஆனா இவர் எழுந்திருக்கும் போதே எப்படி அப்படின்னா, வணங்கிக் கொண்டே எழுந்தாராம். கும்பிட்டு கொண்டே. அடியாருன்னு காதுல கேட்ட உடனே, அவருக்கு கை என்ன ஆயிருச்சு? எழும்பொழுதே அப்படி வணங்கிக் கொண்டே எழுந்து, அதுக்கப்புறம் சொல்றாரு, "வந்தவன் கொல்ல வந்திருக்கான்." ஆனா இவர் என்ன சொல்றாரு? "மங்களம் பெருகமற்று என் வாழ்வு வந்து அணைந்ததென்ன? இங்கு எழுந்தருளப் பெற்றது என்கொலோ" என்று கூற, "உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் மண்மேல் எங்கும் இல்லாதது ஒன்று கொடுவந்தேன் இயம்ப" என்றான். 2 பேரோட 2 முத்தநாதனுக்கும், மெய்ப்பொருளுக்கும் உள்ள வேறுபாட அழகா காட்டுறார். இவர் என்ன சொல்றாரு? வந்திருக்கவன் கொல்ல வந்துறான். ஆனா இவர் என்ன சொல்றாரு? "மங்களம் பெருகமற்று என் வாழ்வு வந்து அணைந்தது." உண்மையாவே அவருக்கு பெருவாழ்வு வரப்போகுது. அப்படி சொல்றாரு. "நீங்க வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எதுக்காக நீங்க இங்க எழுந்தருள பெற்ற காரணம் என்ன? உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படிங்கிறத அப்படி கேட்கிறார். அதுக்கு இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? முத்தநாதன். "ஏன் மனதுல கருப்பு இருந்தா என்னென்னலாம் வேலை செய்யும்? நமக்கு அறிவு வேலை செய்யாது என்பதற்கு, உங்கள் நாயகனார்." என்ன சொல்றாரு? இவரு திருநீறு பூசியிருந்தா இவரு சிவபெருமான் எல்லாருக்கும் உரியவர் தான்னு சொல்லணும். ஆனா முத்தநாதன் என்ன சொல்றான்? மெய்ப்பொருள் நாயனார்ட்ட, "உங்கள் நாயகனார், உங்க இறைவன்." அப்படின்னா இவருக்கு சிவபெருமான் இறைவனாக தெரியவில்லை. உங்கள் நாயகன் சொல்லும்போது, அது மெய்ப்பொருள் நாயனாருக்கே ஒரு சிறப்பு. சிவபெருமான் வந்து உனக்கு உரியவர். இப்ப நாம சொல்லும்போது, இப்ப முருகன் இருக்காரு, சாமி இருக்கும்போது, "உங்க சாமி தானே" அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும். ஒருத்தவங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க, நம்ம சாமி கும்பிடுறோம். பார்த்துட்டு, "என்னப்பா உங்க சாமி நல்லா இருக்காரா?" அப்படின்னா நமக்கு சந்தோஷமா இருக்குல்ல, "ஏய் நம்ம சாமி" அப்படின்னு. அதுபோல தான் இங்க இவன் முத்துநாதன் சொல்லும்போது, "உங்கள் நாயகனார். உங்க சாமி முன்னாடி வந்து ஆகமத்த சொன்னாரு. அதுல வந்து இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு ஆகம நூல உனக்கு சொல்றதுக்காக வந்திருக்கேன்." அப்படின்னு இவன் சொல்றான். சொன்ன உடனே, "இதுக்கு மேல எனக்கு என்ன உண்டு? நீங்க சொல்லுங்க பெருமானே." அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப மெய்ப்பொருள் நாயனார்ட்ட முத்தநாதன் சொல்றான், "நாறு பூங்கோதை மாது தவிரவே, நானும் நீயும் வேறிடத்து இருக்க வேண்டும்" என்றவன் விளம்ப. என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய மனைவி பக்கத்துல இருக்காங்க இல்லையா? மனைவி பக்கத்துல இருக்காங்க. இவன் ஏதாவது பண்ணும்போது அவங்க பார்த்துருவாங்க. இல்ல தத்தன்ட்ட உடனே சொல்லிட்டு வந்து எதுவுமே நடக்காது இல்லையா? அதுக்காக இவன் சொல்றான்னா, "உன்னுடைய மனைவி வந்து இங்க இருக்கக்கூடாது. அவங்க நானும் நீயும் வேற இடத்துல தனியா பேசணும்." யாராவது வந்தா சொல்லுவாங்க இல்லையா? நம்மகிட்ட தனியா பேசணும் உங்ககிட்ட அப்படின்னா, இப்படி சுத்தி முத்தி பார்த்தோன்னே, இல்ல போகல அப்படின்னா கூட நாமளே சொல்லிருவோம். "கொஞ்சம் வெளில இருங்க நாங்க பேசுறோம்" அப்படின்னு. இப்ப அதுபோல முத்தநாதன் வந்து நாறு பூங்கோதை. வாரியார் சுவாமிகள் சொல்லும்போது ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு. என்ன அப்டின்னா, நாறு பூங்கோதைன்னா, அந்த மணம் கமழக்கூடிய கூந்தல். பூவெல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு கணவனை இழந்த உடனே நம்மளுடைய சம்பிரதாயத்துல என்ன இருக்கு? அந்த பூவ எடுத்துறணும் அப்டின்லாம் இருக்கு இல்லையா? அதுபோல தவிர அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியே இதுக்கப்புறம் நீ வந்து பூச்சூட முடியாது. உன் கணவன் வந்து உயிர எடுக்கப் போறான் அப்படிங்கிற மாரி. இன்னொன்னு நானும் நீயும் வேறு இடத்துன்னு அவன் சொன்னதிலேயே உண்மை என்ன அப்படின்னா, இதற்கு பிறகு மெய்ப்பொருள் நாயனார் சிவலோகத்துல இருக்க போறாரு. இந்த முத்தநாதன் பாதாளத்துக்கு போறான். நரகத்துக்கு போறான். இந்த வேறு வேறு இடத்தில் இவன் சொல்றது இருக்கு. ஆனா அதுல உண்மை உள்ள மறைந்திருக்கு இதெல்லாம். ரொம்ப சிறப்பா. இவன் செய்யக்கூடிய செயல் அப்படி இருக்க போது. அப்படி சொன்ன உடனே, அ திருமகள் என நின்ற தேவியார். மகாலட்சுமி மாரி அம்மா நிக்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அவங்க அப்படியே அந்தப்புறத்துக்கு போயிட்டாங்க. அந்தப்புறம் என்பது இறைவன் இருக்கக்கூடிய அந்த உலகம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அங்க போக போறாங்க இல்லையா? அதற்கெல்லாம் ஒரு காரணமாக இருப்பது போல, அப்படி அவங்களும் போயிட்டாங்க. சொன்ன உடனே ஒரு குரு உபதேசம் பண்ணா மாணவர் என்ன செய்வாரு? குரு ஆசனத்துல இருப்பாரு. நம்ம கீழ இருந்து கை கட்டி வாய் பொத்தி கேட்போம் இல்லையா? அதுபோல அவரு முத்தநாதன் மேல இருக்கிறான். நம்ம மீப்பொருள் நாயனார் வந்து அப்படியே கீழ அமர்ந்து கேட்க போறார். அப்படி தலை வணங்கி நிற்கும் பொழுது, இந்த புத்தகத்துல சொல்லப் போறது மாரி புத்தகத்துல என்ன வச்சிருக்காருன்னு சொன்னோம்? படை கரந்த புத்தக கவழி இல்லையா? உள்ள வந்து கத்தி வச்சிருக்கான். அதை எடுத்து என்ன பண்ணிட்டான்? அப்படியே குத்தியாச்சு. குத்தி ரத்தம் பெருகுது. அத பார்த்த உடனே அத எப்படி சொல்றார்ன்னா தெய்வ சேக்கிழார் பெருமான், "கைத்தலத்து இருந்த வஞ்சக் கவழியை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்தவர் வணங்கும் போதில் பத்திரம் வாங்கி தான் முன் நினைத்த அப்பரிசே செய்ய மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார்." ரொம்ப சிறப்பு என்னன்னா, ஒண்ணு பெரிய புராணத்துலலாம் தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒண்ணு காட்ட மாட்டார். என்ன அப்படின்னா,
அடியார்களுக்கு அடியார்களோட உயிர் போற மாரி ஏதாவது நடக்குது அப்படின்னா, அத உயிர் போகுது, கொலை செஞ்சாச்சு, அவர குத்தியாச்சு அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டார். அது வந்து பெரிய மாண்பு. என்ன அப்படின்னா, அடியார்கள் மேல தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு இருந்த அன்பு, அவர்கள் உயிர் போகுது, குத்தி ஏதாவது ஆகுது அப்படிங்கிறத அவராலே பொறுத்துக்கொள்ள முடியாம அத எழுதவே மாட்டார். அத காட்டவே மாட்டார். இங்கேயுமே அப்படிதான் செய்றார். என்ன அப்படின்னா, தான் முன் நினைத்த அப்பரிசே செய்ய. அப்பரிசு யாருக்கு அது பரிசு? முத்தநாதனுக்கு. முன்னாடி என்ன நெனச்சானோ அத செய்றானாம். அதாவது கொல்றத தான் அப்படி சொல்றார். தெய்வ சேக்கிழார் பெருமான் அத காட்டல. ஆனா, மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார். இந்த இடத்துல யாரு? பரிசே செஞ்சாரு அப்படின்னா, முத்தநாதன் வெற்றி பெற்ற மாரி தானே ஆகுது. ஆனா, இங்க என்ன சொல்றாரு? இங்க வெற்றி பெற்றவர் யாரு அப்படின்னா, மெய்ப்பொருள் நாயனார் தான். எப்படி வெற்றி பெற்றார்? தொழுது வென்றார். போர்ல போய் என்ன பண்றாரு? கத்தி எல்லாம் வச்சு வெட்டி வீழ்த்தி அப்படி வென்றார். ஆனா இந்த இடத்துல வணங்கியே வென்று விட்டார் என்று மிக சிறப்பாக காட்டுகிறார். என்ன அப்படின்னா, வள்ளுவ பெருமான் அற்புதமா சொல்லுவாரு. "மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தன் தகுதியான் வென்று விடல்" அப்படின்னு ஒரு அற்புதமான குறள் அது. அந்த குறளுக்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவர், வடிவாக உயிர் கொடுத்தவர் என்பது நம்ம மெய்ப்பொருள் நாயனார சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒருத்தன் வந்து பெரிய ஆற்றலோட கோவத்தால, இல்ல ஏதோ ஒரு சூழ்ச்சியால, அதெல்லாம் வந்து அ வந்து செஞ்சுகிட்டு இருக்கான் அப்படின்னா, அதற்காக நானும் அவனும் அவன மாரியே இருப்பேன் அப்படின்னு அல்ல. ஒரு பொறுமை இருக்கின்றது என்றால், அந்த பொறுமை அதை விடவும் வெற்றி பெற நம்மை செய்யும். அதுதான் அந்த குறள் சொல்லும். இப்ப இங்க வந்து முத்தநாதன் வந்து ஆக்ரோஷமா வந்து இவர வந்து கொன்னுறணும் அப்படின்னு வேஷம் எல்லாம் போட்டுட்டு வந்து குத்தியாச்சு. அவன் என்ன நெனச்சானோ அத செஞ்சாச்சு. ஆனா வெற்றி யாருக்கு வந்துருச்சு அப்படின்னா, மெய்ப்பொருள் நாயனாருக்கு வந்துருச்சு. ஏன்னா, அவர் என்ன நெனச்சுக்கிட்டு இருந்தாரு? அன்பர் வேடமே சிந்தை செய்வார் இல்லையா? இந்த திருவேடத்தை கண்டால் என்ன வேணாலும் செய்வார். அததான் அவர் வணங்குவார் இல்லையா? அதுல தோற்கவே இல்ல. ஏன்னா, இது நம்ம வந்து கத்தியில குத்துன உடனே ஏதாவது பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசன் தானே யாராவது கூப்பிட்டுருக்கலாம்ல. எதுவுமே செய்யல. யாராக இருந்தாலும். இப்ப வந்திருக்க முத்தநாதன் தீ எண்ணத்தோட ஒருவன் நாயன்மாருக்கு தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்கு. எத்தனை முறை இவரு சண்டை போட்டுருப்பாரு. ஏன் அவருக்கு அது தெரியல? ஏன் அப்படின்னா, இந்த திருவேடத்தை கண்டுவிட்டால் அவர் யாரு? என்ன? எங்கேருந்து வர்றாரு? எப்படிப்பட்டவர்? நல்லவரா? கெட்டவரா? எதையுமே அவர் யோசிக்கல. இது திருநீறு பூசியிருக்க பெரிய வேடம், பெருவேடம் இது. இதற்கு நாம அடி வணங்கணும், தலை வணங்கணும் அப்படின்னு தான் அவர் நின்றார். அந்த நின்ற கொள்கை அவர் உயிர் போகிற நிலை வந்தாலும் மாறவே இல்ல. அதனால தான் அவருடைய கொள்கை சிறப்பானது அடியார்களுக்கு. அதனால வெற்றி பெற்றவர் யாராக இருக்கின்றார்? மெய்ப்பொருளாக தொழுது வென்று விட்டார். இது வந்த உடனே உள்ள வந்த உடனேயே மெய்க்காவலர் இருந்தார் இல்லையா? அவர் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே தானே இருப்பாரு. உள்ள இருந்தாலும் அரசமாதேவி வெளியில போயிட்டாங்க. ஆனா வாயில நிப்பவர் யாரு? தத்தன் நிக்கிறார். காப்பாளர் நிக்கிறார். எல்லா மனம் முழுக்க எங்க இருக்கும்? மன்னர்கிட்ட தான் அவருக்கு இருக்கும். அது நெனச்சுக்கிட்டே இருந்த இவன் சரியில்லன்னு அவருக்கு தெரிஞ்சது. உடனே வந்து வாள எடுத்துட்டு ஓங்கிட்டு வெட்ட வர்றார். வெட்ட வந்த உடனே அவர் குத்துனதுல ரத்தம் பெருகிக் கொண்டு இருக்குது. அவ்வளவு வலி. அதுல என்ன சொல்றாரு அப்டின்னா, "தத்தா நமர்" வெட்ட கை வாள் எடுத்துட்டு வந்தாச்சு. அந்த நேரத்துல அப்டி வழியில இருக்காரு. கைய தூக்கிட்டு சொல்றாரு. நீண்ட கையோட சொல்றாரு. "தத்தா நமர்." நமர் அப்டின்னா நம்ம ஆளுன்னு சொல்றாரு. யாரு? முத்தநாதன. எதுக்கு வந்திருக்காரு? கொல்ல வந்திருக்காரு. அவர் நெனச்ச பரிசே குத்திட்டாரு. ரத்த வெள்ளம் ஓடுது. அந்த நேரத்துல அவர அழிக்க வந்தா அப்படியே விட வேண்டியது தானே! ஆனா மெய்ப்பொருள் நாயனார் சொல்றாரு. "தத்தா நமர். அவரு நம்ம ஆளு. எதுவும் செய்யாத" அப்படின்னு சொல்றாரு. என்ன அதுல ஒரு சிறப்பு என்ன அப்டின்னா, நமர் அப்டின்னா ஒருத்தர் தானே இருக்காரு. அப்டின்னா அவன் சொல்ல வேண்டியது தானே. நமன் சொல்ல வேண்டியது தானே. அப்படி சொல்லாம ஏன் நமர் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, நமன் அப்படின்னா யாரு? யமன்னு ஒரு பொருள். இப்ப தத்தா நமன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? தத்தா இவன் யமன் சொல்லிட்டு உடனே இன்னும் வேகமா வெட்டியிருப்பார். இவர் எல்லாமே ஒரு அந்த ஆவி சோருகின்ற நிலையிலும் கூட அடியார் தத்தா நமர் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியே அந்த வாளை கீழ போட்டுட்டு, தத்தம் காவலர் வந்து மன்னர அப்படியே தாங்கி பிடிச்சுக்கிட்டு, "என்ன செய்யணும் உங்களுக்கு?" அப்படின்னு சொன்ன உடனே, உயிர் போகிற நிலையில சொல்றாரு. கொல்ல வந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "யாது நான் செய்கேன்" அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு மெய்ப்பொருள் நாயனார் சொல்றாரு, "எம்பிரான் அடியார் போக மீது இடைவிலக்கா வண்ணம் கொண்டு போய் விடு நீ." அவர வந்து எந்த தீங்கும் இல்லாம அவருக்கு எந்த ஊரும் இல்லாம அவர கொண்டு போய் அந்த நேரத்துல என்ன சொல்றாருன்னா, "எம்பிரான் அடியார்" அப்படின்னு சொல்றாரு. கொன்னுட்டாருன்னு சொல்லல. அவர எந்த குறைவு மனதிலயும் முத்துநாதன் இவர் குறைவா நினைக்கல. அவர பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே, உடனே இவர கூட்டிட்டு வெளியில வர்றாரு.
மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த மன்னர் இல்லையா? அப்படி இருந்ததுனால தான் இவருக்கு என்ன பிடிக்குமோ அதை மக்களும் செஞ்சாங்க. அப்படி உள்ள வரும்போது வெளியில வரும்போது மக்கள் எல்லாம் சூழ்ந்து வர்றாங்க. இவன வந்து கொல்ல வர்றாங்க. அப்போ தத்தன் சொல்றாரு, இந்த மாதிரி மன்னருக்கு மன்னருடைய ஆணை இவர கொண்டு போய் பாதுகாப்பா விடணும் அப்படின்னு சொன்ன உடனே, மக்களும் அப்படியே அமைதியா அரண்மனைக்கு போறாங்க. அப்படி போன உடனே உள்ள போயிட்டாங்க. இவரு போய் நான் நகரத்த தாண்டி காட்டுக்குள்ள யாரும் இல்லாத இதுக்கு மேல அவருக்கு ஆபத்தே இல்லங்கிற அளவுக்கு அங்க விட்டுட்டு வந்து வர்றாரு. அத எப்படி சொல்றாருன்னா தெய்வ சேக்கிழார் பெருமான், "ஆழ்வுரா கானம் சேர வெவ்வினை கொடியோன் தன்னை விட்டபின் மீண்டு போந்தான்." ஏன்னா, ஆழ்வுரா கானம் சேர. இந்த தண்ணி இல்லாத காடும், யாருமே இல்லாத இடம். இனிமே அவருக்கு முத்தநாதனுக்கு துணைக்கு யாருமே இல்ல. எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறது தான் ஆளூரா காணும் அப்படின்னு சொல்றாரு. அவர விட்டுட்டு அப்படியே வேகமா வர்றாரு. ஏன்னா மன்னர் வந்து சொல்லிட்டாரு இல்லையா? அப்படி வேகமா வந்த உடனே சென்று அடிவணங்கி நின்று செய்தவ வேடம் கொண்டு வென்றவர்க்கு இடையூறு இன்றி விட்டனன் என்று கூற. நான் உங்கள போய் ரொம்ப பத்திரமா அங்க விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் என்று நின்றவன் தன்னை நோக்கி நிறைபெறும் கருணை கூர்ந்தான். என்ன அப்படின்னா, இவர் சொல்றாரு, இன்று எனக்கு ஐயன். ஐயன் அப்படின்னு. யாராவது தன்னுடைய காப்பாளர போய் தனக்கு தன்னை பாதுகாக்கிற, தனக்கு சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்கணும் போய், "நீ தான் எனக்கு கடவுள்" அப்படின்னு சொல்லுவாங்களா? எந்த முதலாளியும் அதே சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. அது ஏதாவது முக்கியமானது நடந்தா அப்ப சொல்வாங்க. "நீ எனக்கு நீ செஞ்சது மாரி யார் செய்வாங்க?" அதே போல தான். இங்க தன் உயிரை கொல்ல வந்த ஒருத்தர கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வந்ததுக்காக இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? "இன்று ஐயன், நீ எனக்கு செஞ்சது யாரு செய்ய போறாங்க?" இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, மன்னர் பெரிய ஆட்சியில இருக்கும்போது செய்றது எல்லாருமே செஞ்சுருவாங்க. அவருடைய அ ஏவலுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு. ஆனா இவருக்கு உயிரே போக போது. இந்த நேரத்துல செய்ய வேண்டிய கடமை என்ன இருக்கு? ஆனா அதையும் அவருடைய விருப்பம் என்னவோ அததான் செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால, இவர் வந்து இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார்? இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஐயன்ங்கிறது இறைவனையும் சாரும். பெருமான் இவருக்கு செஞ்ச அருளாவே இவர் நினைச்சுக்கிட்டாரு. ஏன் அப்படின்னா, எந்த நிலையிலயும் இந்த அன்பர் வேடத்த மறந்துடாம, என்ன ஆனாலும் அதையே வணங்கிட்டு நான் இருக்கக்கூடிய அந்த மனத இறைவன் குடுத்துட்டாரு அப்படின்னு இவரு நினைத்து உருகக்கூடிய நிலையும் இருக்கு. அப்படி பார்த்து முத்தநாதன் விட்டுட்டு வந்த தத்தன பார்த்து கருணையோட பார்க்கிறாராம். "நீ என்ன பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு, நான் என்ன நெனச்சனோ, என்ன சொன்னனோ அத செஞ்சுட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மகிழ்ச்சியோட அவரை பார்க்கிறாராம். அதோட அவர் விடல. உயிர் போக போகுது. அந்த நிலையில கூட அரசியல் ஆயத்தார். தன்னுடைய அமைச்சர்கள், சொந்த பந்தம் எல்லாரையும் பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, "அரசியல் ஆயத்தார்க்கும், அழிவுறும் காதலார்க்கும் விரவிய செய்கை தன்னை விளம்புவார். விதியினாலே பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உய்ப்பீர்" என்று புரவலர் மன்றுளாடும் பூங்கழல் சிந்தை செய்தார். என்ன அப்படின்னா, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அழிவுறும் காதலர்னா அவர் மேல அன்பால இருக்கக்கூடிய அவருடைய மனைவியாக இருக்கலாம், அவருடைய உறவினர்களா எல்லாருமே வந்து என்ன பண்றாருங்க அப்படின்னா, அப்படியே உருகி போய் நிக்கிறாங்க. அப்பவும் இவரு சொல்றாரு என்ன அப்படின்னா, "இந்த தூய திருநீற்று நெறியை நீங்க எல்லாம் பாதுகாத்து உய்ப்பீர். பாதுகாத்து வாங்க. தான் என்ன கொள்கையில் இருந்தாரோ, அதனை அப்படியே பிறருக்கும் கடத்துறார். சொல்லிக் குடுக்கிறார். ஒரு நல்லது இருக்குன்னா, அது நம்மளோட போகக்கூடாது. 4 பேருக்கு அத சொல்லிக் குடுக்கணும்னு சொல்றோம் இல்லையா? அதை மெய்ப்பொருள் நாயனார் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா, அந்த முத்தநாதன் கொண்டு போய் விட்டாச்சு. அந்த செய்திய கேட்டு மகிழ்ச்சி அடைகிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் செய்தி சொல்றாரு. இந்த மாரி நீங்க இந்த திருநீற்று நெறிய பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைவா அப்பதான் என்ன நெனைக்கிறாரு? பெருமானை நினைத்து சிந்தை செய்றார். அப்படின்னா, இந்த உயிர் பெருமானே உன்னுடைய திருவடிக்கு வரட்டும் அப்படின்னு தில்லை மன்றில் ஆடக்கூடிய ஏன்னா ஆரம்பத்திலேயே சொன்னோம். அந்த செல்வம் எல்லாம் யாருக்கு அப்படின்னா, ஆடிய பெருமான் அன்பருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதே போல தான் இங்க ஆடிய பெருமானை சிந்தை செய்றார். இதெல்லாம் நடந்த உடனே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே. இறைவன் வந்து நிறைவாக ஒரு தொண்டு முழுமை பெறும்போது உடனே இறைவன் வந்து காட்சி குடுத்துருவார் இல்லையா? இதெல்லாம் நடந்த உடனே சிந்தை செய்த உடனேயே இவரு அவர்கிட்ட அந்த உயிர் வந்து பெருமான்ட்ட போகல. உடனே பெருமான் அந்த உயிர்கிட்ட வந்துட்டார். எப்படின்னா, தொண்டனார்க்கு இமயப்பாவை துணைவனார் அவர் முன் தம்மை கண்டவாறு எதிரே நின்று காட்சி தந்தருளி, மிக்க அண்ட வானவர்கட்கு எட்டா அருட்கழல் நீழல் சேர கொண்டவாறு இடையறாமல் கும்பிடும் கொள்கையின்றார். என்ன அப்படின்னா, இமயப்பாவை.
அம்பாளோட சுவாமி காட்சி கொடுத்து இவருக்கு அருள் செய்றார். எப்படி அப்படின்னா, இடையறாமல் கும்பிடும் கொள்கை. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அதுதான் அடியார்களுடைய சிறப்பு. அந்த இறைவனை வணங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த நிலையை இறைவன் தந்தார் என்று இந்த நேரத்துல நிறைவாக்குறார். மெய்ப்பொருள் நாயனாருடைய அந்த தொண்டு இந்த நேரத்தில் வந்து நிறைவாகுது. இறைவன் வந்து. என்ன அப்படின்னா, இன்னுயிர் செகுக்கக் கண்டும் எம்பிரான் அன்பர் என்றே நன்னெறி காத்த சேதிநாதனார் பெருமை. இவருக்கு இருக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு என்பது என்னன்னா, தன்னுடைய உயிரை ஒருவர் கொல்லப் போகிறார். கத்தியால குத்திட்டாரு. உயிரை எடுக்க நினைக்கிறார். அந்த நேரத்துல கூட பெருமானுடைய வடிவம், அன்பருடைய வேடமே எனக்கு மெய்ப்பொருளானது. அதுவே சிறப்பானது என்பதை தொழுது வணங்கியதால், இப்பேற்பட்ட பெருமை இவரை வந்து சேர்ந்தது. சிவஞான போதத்துல வரும். "மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே." இந்த திருவேடம் இருக்கு இல்லையா? அந்த திருவேடம் என்பதே சுவாமி தான் அப்படிங்கிறத சைவ சித்தாந்த சாத்திரத்துல வரும். இப்ப அந்த அந்த பாட்டு என்ன சொல்லுதோ, அதற்கு உறுதியாக அந்த திருநீற்று வடிவம்தான் அந்த மெய்ப்பொருள் தான் என்று இவர் வணங்கி நின்றதால இப்பேற்பட்ட பெருமை பெருமான அவரிடம் வந்தார். யோசிச்சு பாருங்க. நாம சாதாரணமா நினைக்கிறோம். திருநீர் பூசிட்டு போறாங்க. ஏதோ அடியார் போறாங்க அப்படின்னு. ஆனா மெய்ப்பொருள் நாயனாருக்கு அப்படி இல்ல. அதை எந்த அளவிற்கு இது போல நிறைய வரலாறு வந்து நாம தொடர்ந்து பார்க்க போறோம். இதே மாரி இன்னும் நாயன்மார்லாம் இருக்காங்க. அத நாம தொடர்ந்து பார்க்க போறோம். அதனால இந்த திருநீர் என்பது எவ்வளவு சிறப்பானது. இந்த திருவேடம் என்பது எவ்வளவு சிறப்பானது. அதற்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு நாம நினைச்சிருக்கோம். நம்ம இந்த நினைச்சு பார்க்கணும். ஏன்னா சாதாரணமா கேலி பண்றாங்க இல்லையா? என்ன பட்டை போட்டிருக்காரு, கொட்டைய போட்டிருக்காரு, கோயிலுக்கு போறாரு அப்படின்னு. அது அல்ல. அதை எவ்வளவு உயர்ந்த நிலையில் உயிரே போனாலும் அதை எந்த அளவிற்கு நினைத்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை அதன் மீது பக்தி செய்திருக்கிறார்கள். அதனால் இறைவனுடைய திருவடியை அடைந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் மெய்ப்பொருள் நாயனாரை பற்றி படித்தால், உணர்ந்தால் தெரிந்துவிடும். நாமும் உணர்வோம். திருச்சிற்றம்பலம்.